ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோயின் வரா. வரும்போதே நினச்சிக்கிட்டே வரா, என் தம்பியை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல, இதை நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கா. இவள் அம்மாவுக்கு கொண்டது மட்டும் இல்லாமல் இவள் தம்பியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நாங்கள் சொல்கிறத நீ செய்யணும்னு சொல்லி தான் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தான் போகிறா. போய் டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆல்ரெடி ஹீரோவோட ட்ரிங்க்ஸில் யாரும் ட்ரக்ஸ் கலந்துட்டாங்க போல இருக்கு. ஹீரோக்கு சுத்தமாக வந்து கான்ஷியஸே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு என்ன நடந்தாலும் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்படியே பார்க்குறான், அவள் கழுத்தில் வந்து ஒரு பர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டே இருந்தவங்க அப்படியே நைட்டு 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. கலை ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்குறா. அவளால் இந்த நிலைமையில் அவளை பார்க்கவே முடியல. பக்கத்தில் இருக்கிறது யாருன்னெலாம் பார்க்கல. அப்படியே எழுந்து வெளியில் வந்துட்டா. வெளியில் வந்தால் வெளியில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. இவள் பேர் ஜீனா, ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் தான். இவன் என்ன பண்ணுற, ஒரு கார்டு எடுத்து கொடுத்து உன் வேலை முடிஞ்சிச்சு கிளம்பு, உன் தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு போய் பாருன்னு சொன்னவ. இவன் டக்குன்னு ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பக்கத்தில் போய் படுத்துக்கிறா ஹீரோ பக்கத்தில். இவன் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பானா, ஏதோ வந்து வயசானவங்க கிட்ட தான் வந்து நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சிட்டோங்கிற மாதிரி யோசிச்சிருப்பா. கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஹீரோ. இவளுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோவோட கம்பெனியில் சேர்றதுக்காக தான் இந்த வேலைலாம் பார்த்துருப்பா. கடைசியில் ஹீரோவே பக்கத்தில் இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு காரை எடுத்து கொடுத்துட்டு இங்கே பாரு நீ வீட்டுக்கு வந்துடு, ஏதாவது இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலான்னு சொல்கிறான். இவளுக்கு வந்து இதெல்லாம் நம்பவே முடியல. ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே வெளியில் போகும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் வரான். பாஸ் என்ன பாஸ் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் செய்ய, அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இவளுக்கு அவ்வளோதான் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் இந்த பக்கம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா, தம்பிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்ட்டு. அங்கே வந்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளோட தம்பி தான் இறந்துட்டான் போல இருக்கு. அவளால் சுத்தமாக இதை ஏற்றுக்கவே முடியலை. இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. என் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நீ என்னை விட்டு போயிட்ட, இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணுங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. டாக்டர் சொல்கிறாரு, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேம்மா, நீ போய் வெளிநாடு போய் படிக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு அதான் கரெக்டுன்னு தோணுது. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வெளிநாடு கிளம்பி போயிடுறா. இப்போ அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரிட்டன் வந்துட்டா போல இருக்கு. ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா. இவளோட பேர் வந்து மீனான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாஸ்க்கை கழட்டவே மாட்றா. அந்த இடத்துல வந்து ஜீனாவுமே இருக்கா. ஜீனா பார்க்குறா, என்னடா நடக்குது இங்கே, இந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிவோம் மட்டும் இல்லைனா இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன்னு சொல்லும்போது சரி விடு, அவகிட்ட பேசி ஏதாவது நம்ம பண்ண பார்க்கலாங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஃபோன் பண்ணி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு நான் அதோ வந்துடுறேன், நேரில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா. ஜீனா தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. இந்த பக்கம் ஜீனாவும் அவள் ஃப்ரெண்டுமே தேடி வராங்க. ஆனால் ஹீரோயினை பார்க்க முடியாமல் அங்கேருந்து திரும்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து கத்தி குத்துலாம் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படி ரத்தம் சொட்ட சொட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியாக ஹீரோயின் போகிறத பார்க்குறான். ஹீரோயினை பார்த்தோன்னே அவளை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சிடென்ட்லாம் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அந்த இடத்துல அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, அதனால் சைன் பண்ணி கொடுங்க மேடம் அப்படிங்கும் போது ஒய்ஃபுங்கிற இடத்துல வந்து இவள் சைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கே இது பண்ணுறதுலாம் கரெக்டாக தப்பானலாம் தெரியல. ஆனால் உயிரை காப்பாற்றணும்னு தோணுது. சரி கண்ணு முடிச்சிருவான்னு சொல்லிட்டு நைட்லேருந்து பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கா. காலையில் கண்ணு முடிக்கிறான். இவள் பக்கத்தில் உட்காந்துருக்கதை பார்த்த உடனே இவன் வந்து பயந்துடுறான். யார் நீன்னு கேட்கும் போது இவள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. உடனே என்ன பண்ணுறான், ஒரு பிளாங்க் செக் எடுத்து கொடுத்து உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோ, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது இல்லை சார் வேண்டாம், அப்படி காசு வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணுற ஆள் நான் கிடையாது, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் வருதுன்னு சொன்னாங்க, நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் ஸ்லிப் ஆகி அவன் மேலே இவளேருந்து கிஸ் பண்ணுற மாதிரி திருப்பி ஆயிடுது. இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ணும்போது இவனுக்கு வந்து அந்த நைட் நடந்தது தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணுன்ட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா, பாஸ் இப்போ நீங்கள் ஓகேவா, இப்பயே போகணுமா இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு குட்டி பையன் ஓடி வரான். வந்து ஹீரோ மேலே மோதிடுறான். அசிஸ்டன்ட் அவன்கிட்ட கேட்கும்போது இங்கே பாருங்கள் குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது அந்த பக்கமாக ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டு இருக்கு. அதுவும் இந்த குட்டி பையனை தான் திட்டிக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி பையனோட பேர் கெவின்னு. ஹீரோ கேட்குறான், என்னடா குட்டி பையா அவங்க அப்பா வந்து உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரலையான்னு கேட்கும்போது எனக்கு அப்பா இல்லை அதனால எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. இங்கே பாரு இந்த மாதிரிலாம் ஓடி வரக்கூடாது, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பாசமாக உட்காந்து பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டுக்கெலாம் ஷாக்கு, என்னடா இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கார் நம்ம பாஸ்ன்னு.
குட்டி பையன் போய் அவன் தங்கச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் போல இருக்கு. உனக்கு தெரியுமா, அவரை பார்க்கும்போது நம்ம அப்பா மாதிரியே இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக நம்ம அப்பா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தா அவரை மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் நம்ம அப்பாவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அங்கேருந்து தோர்த்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிட்டா. இவனுங்களை எங்கே இருக்க சொன்னால் எங்கே வந்திருக்கானுங்க பாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இவ்வளோ நாளாக அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவள் சொல்கிறா, அவனுக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோனோட பசங்க போல இருக்கு இவங்க. இவ ஃபாரின் போனதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகியிருந்திருப்பா. அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது அதெல்லாம் இப்போ தேவையில்லாத வேலை, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் அந்த ஆள் என்ன நல்லவனாவாக இருக்க போகிறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கெவின் பின்னாடி இருந்து கேட்குறான். கண்டுபிடிக்கிறேன், என் அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்விடேஷன் வந்திருக்கோம் ஹீரோயினுக்கு. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. பார்த்தா அதே இடத்துக்கு ஜீனாவும் நம்ம ஹீரோவும் வராங்க. ஜீனா தான் ஹீரோவோட ஃபியான்சி போல இருக்குது இப்போதைக்கு. இதை பார்க்குற ஹீரோயின் கட்டுப்பாகுது. ஹீரோ அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஹீரோயினை பார்த்துட்டான். அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாரு, ஹீரோக்கெலாம் வந்து ஜீனா பேரா, நம்பவே முடியல நம்மளாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஜீனாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அவ்வளோதான், நம்மளை அடிச்சிக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறா, இந்த பார்ட்டிக்கு மீனா எப்படியாவது வருவாங்க, அவங்க கிட்ட கேட்டு நான் வந்து இந்த கான்ட்ராக்டில் சைன் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்குற ஹீரோயின் கடுப்பாகுது. மீனா விட்டியா பேச போகிற, வாடி வா பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லி பேசி நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து அந்த பக்கமாக ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டா. உடனே ஹீரோ கிட்ட வந்து இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட தான் வரா. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நிற்கிறத பார்த்த ஹீரோ, இந்த பொண்ணு தான் நேற்று நம்மளை காப்பாற்றலான்னு சொல்லி அவளே தான் ஊற்று பார்த்து நின்றுட்டுருக்கான். இவ ஆக்சிடெண்ட்லாம் வந்து இவ மீனாவாக இருப்பாளுன்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்திருப்பா போல இருக்கு. ஹீரோயினை பார்த்தோன்னே, என்ன மேடம் 5 வருஷம் கழிச்சு என் கையில் சாவறதுக்காக வந்திருக்கியா, உன்னை யார் இங்கே வர சொன்னா, ஃபஸ்ட்டு உன்னை யார் உள்ளே விட்டா, இன்விடேஷன் இல்லாமல் எப்படி உள்ளே வந்தேன்னு கேட்கும்போது என்கிட்ட இன்விடேஷன் இல்லைன்னு உன்கிட்ட யார் சொன்னா, நான் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் வந்தா, அதை உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது நீ வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா, அன்னைக்கு நீ என்ன பண்ணின, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தா, ஏதாவது ஞாபகம் இருக்கா, உன் தம்பி செத்ததாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கடுப்பாயிருது. உனக்கு கையில் அந்த ஒயனத்துக்கே மூஞ்சிலே ஊற்றிடுறா. ஹீரோ பார்க்குறான், என்னடா இப்படி நடக்குதுன்ட்டு. இங்கே பாரு, இன்னொரு அடி என் பக்கத்தில் எடுத்து வச்சேன்னு வச்சுக்க நடக்கிறதே வேறேன்னு சொல்லும் போது ஜீனாவும் பதிலுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவகிட்ட பேசவே பிடிக்கல. அதனால அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவளை பிளாக் பண்ணி, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ தானே என்னை சேவ் பண்ணா, 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களே, உங்கள் 2 பேருக்கு ஏதாவது தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளை பிளாக் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அவள் வந்து எதுவும் தெரியாத மாதிரி, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, என்ன பேச வரீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் உடனே அவளை பிடிக்க போகும்போது தெரியாமல் 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இதை பார்க்குற ஜீனாவுக்கு சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. காண்டில் தான் நின்றுட்டுருக்கா. உடனே ஹீரோயின் பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறா, நீங்கள் மட்டும் அவளோட ஃபியான்சின்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களை சேவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இவன் யோசிக்கிறான், எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா, ஏன்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சு நின்றுட்டுருக்கான். உடனே ஜீனா வந்து அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. ஆனால் இவன் பேசுகிறதுக்கு ரெடியாகவே இல்லை. இவளுக்கு கடுப்பாகுது, என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி கோத்தில் தான் நின்றுட்டுருக்கா. அப்படியே பார்ட்டியில் உட்காந்து இவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கமாக கெவின் சுற்றிக்கிட்டு இருக்கதை இவன் நோட் பண்ணிட்டான். இவன் என்னடா இங்கே பண்ணுறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ பசிக்குது ஆண்டி இதை எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு கேக் எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்றான். இவன் பண்ணுற எல்லா கேரக்டருமே பார்க்குறப்ப இவனை மாதிரியே தெரியுது. சின்ன வயசில் இவனை பார்த்த மாதிரி இவனுக்கு தோணுது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்து தனியாக நின்றுட்டுருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாங்களா, அவரோட பேத்தி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என் தாத்தாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து இங்கே மிஸ் ஆயிடுச்சு, அதை நீங்கள் யார் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்களெல்லாம் செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பர்ஸாக செக் பண்ணிக்கிட்டே வரா. ஹீரோயின் தரமாட்டேன்னு சொல்லும்போது இதை ஜீனா பிடிச்சி பர்ஸை தள்ளி விட்டுடுறா. ஆனால் வந்து அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோயின் கழுத்தில் வந்து ஒரு செயின் போட்டுருந்துருப்பா, அது கலண்டு விழுந்துருது. அது விழுந்த கேப்பில் பார்க்குறான், ஹீரோயினோட கழுத்தில் வந்து அந்த பர்த் மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் உடனே வந்து அதை எடுத்து வச்சுக்கிறா. பழையபடி செயினை போட்டு மறைச்சிட்றா கழுத்தை. ஆனால் இந்த பக்கம் வந்து அவள் பேக்கில் ஒன்றுமே இல்லை. உடனே என்ன சொல்கிறா நம்ம ஹீரோயின், எல்லார் பேக்கையும் செக் பண்ணியாச்சு, உன் பேக் மட்டும் தான் பாக்கி, கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கும்போது இவ தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான்லாம் அப்படி பண்ணியிருப்பேனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது செக் பண்ணணும்னு முடிவாயிருச்சு கூடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இது எல்லாத்தையுமே பின்னாடியிலேருந்து கெவின் பார்க்குறான். ஓடி வந்து இடிக்கும் போது அந்த பேக் கீழே விழுந்துருது. அதுக்குள்ளேருந்து செயினும் கீழே விழுந்துருது. ஹீரோயின் சொல்கிறா, பாத்தியா, ஓ நீ தான் இந்த வேலையை பார்த்துட்டு என் மேலே பழிப்போட பார்த்தியான்னு கேட்கும்போது கெவின் சொல்கிறான், ஆமாம்மா நான் பார்த்தேன், இந்த ஆண்டி தான் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கடுப்பாயிருது, என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு, கேட்டுதான் நான் வாங்கி தந்திருப்பாள், எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாறி மாறி வாக்குவாதமாயி அந்த இடத்துல சண்டையாயிடுது. ஆக்சுவலாக ஜீனா தான் காசு கொடுத்து ஹீரோயினோட பேக்கில் எடுத்து வைக்க சொல்லியிருந்திருப்பா. ஆனால் ஹீரோயின் அதை நோட் பண்ணிட்டா போல இருக்கு. அதனால இவளுக்கே தெரியாமல் ஜீனாவோட பேக்கில் வச்சுட்டா போல. இதெல்லாம் பார்த்து உடனே ஜீனா கடுப்பாயிருது. கெவினோட சட்டையை பிடிச்சி, யார்டா நீ தான் இந்த வேலையெல்லாம்
பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க போகும்போது ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. என் பையன் மலேருந்து கையெடுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், இந்த லேடி தான் எடுத்து வச்சாங்கன்னு சொல்லிட்டு கேவினும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு பெரிய ஷாக்கு, என்னடா இது இவளோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து மைல்ஸ்னு ஒருத்தர் வராரு. வந்தவர் ஏன் என் பாட்டியை ஸ்பாயில் பண்ணுறேன்ட்டு ஜீனா ஒரு அடி, அவளோட பேத்தி ஒரு அடி, 2 பேருக்கு செம்மையாக அடி விழுகுது. ஹீரோயின் உடனே பக்கத்தில் போயிட்டு மைல்ஸ் ரொம்ப நாளாச்சு பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கா. அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா ரொம்ப நாளாச்சு, ஒரு வழியாக வந்துட்ட போல இருக்கே, கூப்பிட்டதுக்கு வந்தது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட வேறு என்ன சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா உனக்கு டிசைனர் தேவைப்படுதில்ல, நீ வேணால் ஹீரோயினை யூஸ் பண்ணிக்க, ரொம்ப டேலண்ட் ரொம்ப அதிகம், நான் சொன்னால் அது வந்து தப்பாகாதுன்னு உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணவங்கள தான் யாராவது ஒரு வின்னர் நான் செலக்ட் பண்ணி யோசிக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ உடனே அவளை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்கள் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மயில் சொன்னால் அதை கேட்காம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு வேளை செட் ஆகலைன்னா நான் உங்களை ஃபயர் பண்ணிடுவேன், உங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் வந்து சரி ஓகே போய் பார்க்கலாம், ஏன்னா இவளோட ஒரே டார்கெட்டு இந்த ஜீனாவை பழி வாங்குறது தானே, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. இந்த பக்கம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக ஜீனா வந்து அந்த வெயிட்டர்ஸ் கிட்ட பேசி ஏதோ சொன்னதை இவனும் நோட் பண்ணியிருந்திருப்பான். அந்த கடுப்புலேயே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஜீனா சொல்கிறான் நான் இன்னும் காரில் ஏறலன்ட்டு, அவன்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரியல. டோரை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இந்த கடுப்புலேயே ஜீனா வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து ஈத்தன் ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணுறா, என்ன பேசினான்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் ஈத்தனை காட்டுறாங்க. ஈத்தன் என்ன பண்ணுறான், இங்கே பாருடா என் பேச்சு மாரியே நடந்துக்கிட்டு இருக்கியா, சீக்கிரமாக உன சிஇஓ பதவியிலேருந்து இறக்குறேன்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கா அங்கேருந்து. இந்த பக்கம் அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஹீரோயின் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அங்கே இருக்க யாருமே ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டுறாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் மூச்சு திருப்பிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாக தான் ஆகுது. அப்போ வந்து ஏதோ மெட்டீரியல் விழுந்துருச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஓடி பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கேருந்து. ஏன் ஓடுறாங்கன்னு வந்து பார்த்தா இது எல்லாமே நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் போல் இருக்கு. அது எல்லாமே கலைஞ்சு போய் கிடக்கு. எதை எந்த பக்கம் அடுக்கணும்னு யாருக்குமே தெரியல. உடனே வந்து ஹீரோயின் கிட்டே கேட்குறா, உன்னால் முடியுமான்னு சொல்லி ஜீனா. அது எப்படி இவ்வளோத்தையும் என்னால் பண்ண முடியும்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டான். இதெல்லாம் நான் அன்றைக்கே சொன்னால ஜீனா, ஒழுங்காக எடுத்து வைன்ட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஹீரோயின் சொன்னால் அரை மணி நேரத்தில் இதெல்லாம் அடுக்கி வச்சிருவாளாம், அப்படி முடியலன்னா வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சபதெல்லாம் விட்டா தெரியுமா, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கும் போது அங்கே இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆமாம் ஆமாம் ஹீரோயின் சொன்னாதான்னு சொல்லிட்டு ஒரே டைலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிச்சிட்டா, ஓ இந்த மாதிரி என்ன வெளில அனுப்ப பார்க்குறியா, சரி ஓகே நான் வெளியில் போயிடுறேன், அப்படி ஒரு வேளை நான் அடிக்கிட்டேன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டுட்டு தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறா. ஒரு மெட்டீரியல் மட்டும் என்னன்னு தெரியல, அதனால ஃபயர் பண்ண சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோ அதை ஃபயர் பண்ணும்போது அவனுக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இவளை பார்க்கும்போது ரொம்ப ஃபெமிலியராக தோணுது. ஏன் அப்படி தோணுதுன்னே இவனுக்கு தெரியல. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் முடிச்சிடுறா. என்ன நான் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ கேட்குறான், என்ன வேணும் உனக்கு, வா பேசலாம்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். இவன் வந்து என்ன யோசிக்கிறானா, இந்த ஜீனா இருக்கால அந்த டிசைனர் பதவி தான் இவளுக்கு வேணும், ஆனால் அதை டைரெக்டாக கேட்க முடியாதுல்ல, அதனால என்ன சொல்கிறா, எனக்கு வந்து அந்த ஃபீனிக்ஸ் ப்ராஜெக்ட் வேணும், நான் அதை டிசைன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் கொடுக்குற ப்ராஜெக்ட் கிடையாது, நீ அடிக்க வச்சதுக்காகலாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இவன் அப்படியே பக்கத்தில் வந்து அவளை பிளாக் பண்ண மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னங்க சொல்கிறீங்கும் போது இங்கே பாரு தப்பாலாம் எடுக்காதே, கதவு சாத்து தான் வந்தா, இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டான். ஆனால் இதை பத்திரமா பார்த்துக்கணும், ஒழுங்காக பண்ணி முடிக்கணும் என்ன அப்படிங்கும் போது சரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அதை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. வெளியில் அசிஸ்டன்ட் நின்றுட்டு இருக்கான். பார்க்குறான், அப்படி என்ன நடந்துச்சு, இப்படி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த பொண்ணுன்னு. வெளியில் பார்த்தா ஜீனா ரெடியாக நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் போயிட்டு அவளுக்கு தெரியிற மாதிரியே அந்த ஃபைலை மூஞ்சிக்கு நேரம் 2 தடவை ஆட்டி காட்டிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அந்த கோவத்தோடு தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஹீரோ கேட்டிருப்பான் போல இருக்கு அந்த குட்டி பசங்களை பற்றி டீட்டெயில்ஸு. அதனால தான் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்குது, இவங்க பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரி இருக்காங்களேன்ட்டு. அசிஸ்டண்ட்டும் அதை தான் சொல்கிறான். சரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதுக்கு தான் சொல்லியிருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் குட்டி பாப்பா அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்கும் போது இல்லை பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே இவங்க பேசிக்கிட்டு நிற்கிறத வெளியிலேருந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ரிப்போர்ட்டும் வந்துடுது, ரிப்போர்ட்டில் நெகட்டிவ்னு வந்திருக்கு. எல்லாம் நம்ம ஜீனாவோட வேலை தான். இதெல்லாம் பார்த்து ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அவங்க குட்டி பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவளை இடிக்கிற மாதிரி வருது. இது எல்லாமே நம்ம ஜீனாவோட வேலை தான். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிட்டான். அப்போ 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரி ஆகிடுது. 2 பேர் ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கெவின் கத்துற சத்தம் கேட்டு தான் ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகுறா. ஐயோ என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கும்போது
காலில் அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த டாக்டர் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. அவர் என்ன சொல்கிறாடே மச்சான் உன் பிள்ளையா என்ன, உனக்கு மட்டும் பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அச்சசல் இப்படி தான் இருக்கும், ஒரு டாக்டராக இருந்துட்டு நானே சொல்லக்கூடாது, இதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துலாமாடான்னு சொல்லி கேட்கும்போது எடுத்து பார்த்துட்டேன், முடிஞ்ச அளவுக்கு அது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே எல்லாமே எக்ஸாக்டாக இருக்காதுடான்னு சொன்னவன் கொஞ்சம் பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறான். அதை ரிப்போர்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் கொடுக்க எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக ஜீனா வந்துடுறா. அது கீழே விழ போகும்போது இவ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கீழே தூக்கி போட்டுடுறா. உடனே டாக்டர் கற்றுன்னு கத்திட்டு இருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது திருப்பி எடுக்கலான்ட்டு போகிறான் சாம்பிள். ஹீரோயின் சொல்லிடுறா இதுக்கு மேலே பிளட்டை எடுக்க முடியாது, ஆல்ரெடி 2 தடவை எடுத்துட்டாங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் அதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் விட்டுட்டான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜீனா உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சா, இவ்வளோ தான் உங்களுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சான்னு சொல்லி பக்கத்தில் போய் தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற குட்டி பையனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட வம்புக்கு போகும்போது ஹீரோயின் அப்படியே கன்னத்திலே ஓங்கி ஒன்று விடுறா. 5 வருஷத்துக்கு முடி பார்த்த ஆள் நான் கிடையாது, இன்னும் அந்த மாதிரியே இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதுன்னு சொன்னவ கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து இந்த டாக்டர் சொல்கிறான் நான் பார்த்துருக்கேன், அவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜீனா அவசரப்பட்டு ஹீரோயின் அடிக்கிறேன்ட்டு ஹீரோ அடிச்சிடுறா. அதனால அந்த இடமே கலவரம் ஆயிடுது. அதனால நம்ம டாக்டர் என்ன சொல்ல வந்தாங்கிறத யாருமே காதில் வாங்கல. ஹீரோயினுமே குட்டி பசங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது, ஹீரோக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரே மாதிரி ஃபேஸ் கட் இருக்கு எப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் சொல்கிறான், ஒருவேளை அவர் என் அப்பாவாக இருப்பாருங்கும் போது அதெல்லாம் இருக்காது, பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குல்ல வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. 2 பேரும் பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பேரோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குடா, எதுக்கும் நீ ஏன் ஹீரோயின் கிட்ட கேட்டு பார்க்கக்கூடாதுங்கும் போது என்ன கேட்கணும் கேட்கும்போது இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். மச்சான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா உனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தார்ல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான், நீ அந்த ஃபோட்டோவை பார்க்கலடா, ஆனால் பொண்ணு அழகாக இருக்குன்னு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன்டா, எப்படா நீ வந்து இப்போ ஜீனா தான் உன்னோட ஃபியான்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது தான் இவன் யோசிச்சு பார்க்குறான். ஜீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து இந்த ஜீனாவோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க தான் சொல்லியிருந்திருப்பாங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரே ஒரு பொண்ணு ஜீனா தான், ஆக்சுவலாக நான் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தா, நல்ல வேலை நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு தான் இவன் வந்து ஜீனா தான் தனக்கு பார்த்த பொண்ணு போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பான். அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினை நோக்கி வரான். ஏன்னா ஹீரோயின் அங்கே தான் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா. குட்டி பாப்பாவுக்கு வந்து பர்த்டே போல் இருக்கா, அதாவது 2 பேருக்குமே பர்த்டே, அதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அங்கே வந்து பார்த்தா அந்த குட்டி பாப்பா சொல்லுது, எனக்கு ஒரு டெடி பேர் வேணும், எனக்காக நீங்கள் வந்து அந்த கேமில் ப்ளே பண்ண முடியுமா எங்கள் அம்மா கூடன்னு கேட்கும்போது ஹீரோவும் வந்து சரி குழந்தைக்கிட்டனும் சொல்லக்கூடாதுன்ட்டு 2 பேருமே போயிட்டு கேமை ப்ளே பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஊட்டு வந்து மேலே விழுற மாதிரி வருது. ஆனால் ஹீரோயின் தடுத்துடுறா, எப்படியோ ஹீரோ மேலே விழாமல் அது வந்து அந்த பக்கம் தள்ளி போய் விழுந்துருது. ஹீரோ கேட்குறான், நீ ஓடி போகாமல் எதுக்கு என்ன காப்பாற்றணும்னு நினச்ச, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேசலை. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவன் பேசலான்ட்டு வரும்போது டாக்டர் அங்கேருந்து வந்துட்டான். ஹீரோயினை பார்த்தோன்னே என்னமோ தெரியல, இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே அவளையே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். மச்சான் உனக்கு பிடிக்கலாம் சொல்ல, நானே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன்டா, அம்புட்டு அழகாக இருக்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடுன்னு சொன்னவன் செம்மையாக குடிக்கிறான். குடிச்சவன் டைரெக்டாக ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இங்கே பாரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும், நீ தான் வந்து அந்த ரீட் ஃபேமிலியோட மூத்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அதுக்கு எனக்கு வந்து சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லி அவன் கேட்டுகிட்டே இருக்கான். அவன் சொல்கிற மாதிரி தெரியல. அதுவும் இவன் வர குடிபோதையில் இருக்கானா, ஒரு தடுமாறி ஹீரோயின் மேலே விழுந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து சோஃபாவில் விழுந்துடுறாங்க. எங்கே கொஞ்சம் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தூங்கி நான் இங்கேயே படுத்துக்குவா அப்படின்னு சொன்னவன் அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜீனாவெலாம் கட்டுப்பாய் அவங்க அம்மாட்ட போய் கத்திட்டு இருக்கா. அம்மா திருப்பி வந்துட்டா, என்னோட லைஃப்பில் அவள் வந்துட்டா, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கா. நான் பார்த்துக்கிறேன் விடுறா செல்லம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தயவு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் காலை கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா குட்டி பசங்க 2 பேர் தலைமாட்டில் நின்றுட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு அவரை வந்து பொம்மையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அம்மா அவர் ஏதோ ஒன்று பண்ணாரா, ஏதோ புள்ளி பண்ணாரான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை அதான் தூங்கிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. குட்டி பையன் வந்து இது சாக்கில் என்ன பண்ணியிருப்பான், ஹீரோ மண்டியிலேருந்து 2 முடிவு பிடிங்கிட்டு வந்திருப்பான். இவனுக்கு தான் டவுட் இருக்குல்ல, அதனால கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்படியே இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் 2 பேர் லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ லிஃப்ட்டு வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஹீரோயின் பயந்துக்கிட்டு ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஹீரோக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுது. ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே இல்லை, தெரிச்சு ஓடிடுறா. ஹீரோக்கும் இதெல்லாம் தெரியுது. அடுத்த நாள்லேருந்து பார்த்து ஆஃபீஸில் இவளுக்கு ஒரே ராஜ மரியாதை தான். சுற்றி இருக்க எல்லாருமே என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஜீனா கடுப்பாகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இந்த விஷயம் காதுக்கு போகும்போது அவன் என்ன சொல்கிறான், இது தேவையில்லாமல் ஹீரோயினுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதனால இது சும்மா ஃபால்ஸாக நடந்தது, முக்கியமாக எதுவும் கிடையாது, எந்த அஃபேரும் கிடையாதுன்னு சொல்லி விடுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். அசிஸ்டன்ட் கேட்குறான், அவ்வளோ அக்கறையா ஹீரோயின் மேலன்ட்டு.
நெக்ஸ்ட் சீனில் ஜீனா தான் வந்து ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு கத்தின்னு கத்திட்டு இருக்கா. நாங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், எல்லோரும் வரணும், நீனும் சேர்த்துன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து டின்னருக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் அவாய்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப வந்து மோசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கடுப்பாய் வெளில வந்துடுறா. வெளில வந்து பார்த்தா ஒருத்தன் திடீர்னு வந்து அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கு எதுவுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்து அவளை பிடிச்சி பைட் பண்ணி விட்டுடுறான். இவளால் வலி தாங்க முடியாமல் அங்கேருந்து கத்திட்டு வந்துடுறான். அவனை திட்டிட்டு யாரோ ஆளுங்க இவனை தேடி வந்திருப்பாங்க போல இருக்கு. இவன் ஆக்சிடென்ட்லாம் அவன் மேலே மோதி இந்த மாதிரி நடிச்சிருப்பான் போல். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்க்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி இவ தான் வந்து ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ண போல இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவ கழுத்தில் இருக்கிற பைட் மார்க்கை பற்றி எல்லாரும் கேட்குறாங்க. இவ கண்ணாடியில் பார்க்குற இப்போ தான் நோட்டே பண்ணுறா. உடனே சுற்றி இருக்க எல்லாரும் இதை பற்றி பேசணுன்னு ஹீரோ கடுப்பாயிடுறான். டெஸ்க்கை ஒரு தட்டி இங்கே பாருங்கள், சைலண்ட்டாக இருங்க, மீட்டிங்கை பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட டிராஃப்ட் வந்து தொலைஞ்சு போயிடுச்சாம்மா. அதனால அவள் சிம்பிளாக ஒரு டிசைனை தான் வந்து கொடுக்குறா. உன்னை எப்படி தொலைஞ்சு போங்கிற மாதிரி ஜீனா கேட்கும்போது அதுதான் நானும் கேட்கணும், எப்படி தொலைஞ்சு போச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்ருக்கா. ஹீரோ சொல்கிறான், உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா தொலைஞ்சு போயிடுச்சு தானே அப்படின்னு சொன்னவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு செக் பண்ணு, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது அவன் போயிட்டு வந்து அது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான். உன்னை என்ன பண்ணுறா, ஒரு கேமரா எடுத்து கொடுத்து இதை பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதில் தெளிவாக தெரியுது இவளோட கொலிக் தான் அதை திருடி இருக்கான்ட்டு. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள், நான் திருடலாம் இல்லை, ஜஸ்ட் அதை பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ திருடனதை ஃபுட்டேஜோட கண்டுபிடிச்சாச்சு, யார் இவ ஹெல்ப் பண்ணானு உனக்கு, இந்த ஜீனா ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜீனாவும் ப்ரௌடாக நின்றுட்டுருக்கா அந்த இடத்துல. உனக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவளோட சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்க பாருங்கள், அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் நான் படித்து தான் இந்த வேலையை வாங்கியிருக்கேன், தேவையில்லாமல் நான் படிக்கலாங்கிறத மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவன் இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கிறத கேட்கும்போது அவளுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. உடனே அங்கேருந்து அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் எதுவும் பேசாமல் அவளுக்கு டைம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். பின்னாடி ஜீனா ஓடி போய் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் அது எதையுமே ஹீரோ கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லை. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பருத்தே இவ்வளோ எதுவும் பேசாத கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலைலாம் ஜீனா தான் பார்த்துருப்பான்னு. ஏன்னா அந்த கோழிக்கு வந்து ஜீனா கூட வேலை பார்த்த ஆள் தான். அதனால இவனுக்கு டவுட் இருக்குது, எதையும் ஓப்பனாக சொல்லலை. அந்த டைமில் பார்த்து யாரோ உள்ளே வந்திருக்கதா சொல்கிறாங்க, வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஹீரோட தம்பி தான் போல இருக்கா, அதான் ஈத்தன் தான் வந்திருக்கான். ஈத்தன் உள்ளே வந்தோடனே ஹீரோ கேட்குறான், எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு கேட்கும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் முழிக்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டா இங்கேயா அப்படின்ட்டு. 2 பேர் நேருக்கு நேராக எதிரி மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. ஏன்னா வந்து ஈத்தனுக்கு வந்து ஹீரோ சிஓவாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை. இவன் சிஓ ஆகணும்னு சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே அவளை டச் பண்ணலான்னு போகும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், என்ன செல்லம் நைட்டே அப்படியே இருந்தா அப்படியே மறந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஒன்றும் புரியல. அப்போ அந்த பைட்டுக்கு காரணம் இவன் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லைட்டாக ஹீரோயின் மேலே லவ் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அந்த சோக்கில் வந்தால் ஜீனா வேற வந்து 2 பேரும் நல்ல பேரில் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே வெளியில் வந்தால் இந்த குட்டி பசங்க வேறு ஓடி வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் குழந்தைங்கிறதுனால நார்மலாக இறங்கி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பையனை சொல்கிறான், நான் வந்து உங்களோட முடிவு எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், அதில் வந்து நீங்கள் என்னோட பிளட் ரிலேஷன் சொல்லி வந்திருக்கு, அது வந்து ஒரு கோடு மாதிரி அப்படின்னும் போது இவன் யோசிக்கிறான், ஒருவேளை உங்களோட தம்பி ஈத்தன் தான் உங்களோட அப்பாவாக இருப்பானோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்கிறான். ஹீரோக்கு வந்து கேட்கவே முடியல. உடனே லிஃப்ட்டில் ஏறிடுறான். குட்டி பசங்க வேறு வெளில நின்று டோரை க்ளோஸ் பண்ண விடாமல் ஐத்திக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க ஸ்விட்சை. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மூச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஆஃபீஸ்க்கு உள்ளே வந்தா இந்த பக்கம் ஈத்தன் வேறு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணி சாவடிக்கிறான். ஹீரோயினுக்கும் இது பிடிக்கல, நம்ம ஹீரோக்கும் பிடிக்கல. இங்கே பாருங்கள், உங்களோட அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வச்சுக்கோங்க, ஆஃபீஸ்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லும்போது ஜீனா குறுக்க வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்போ டிசைன் பண்ணி கொடுப்பா, இதில் டிசைனர்னு பேர் வேறு அப்படின்னு சொல்லும்போது இவ ஒழுங்காக டிசைனை முடிச்சு எடுத்துகிட்டு வரல போல இருக்கு. ஹீரோ கேட்குறான், இப்போ உன்னால் இங்கே பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இவ உடனே இப்பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறா. இதை பார்க்குற ஜீனாவுக்குலாம் எப்படி இவளுக்குள்ளே இவ்வளோ டேலண்டான்ட்டு, நீ போய் சொல்கிற, இது மீனாவோட டெக்னிக்கை, இதை நீ யூஸ் பண்ணியிருக்காங்கும் போது அதை மீனாவே வந்து சொல்லுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த வார்த்தை என்னென்னு பேச தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஓகேன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே இந்த ஈத்தன் சும்மா இல்லாமல் ஹீரோயின் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு என் சொல்லம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி டேலண்டாக தான் இருக்குன்னு சொன்னும் போது இவனுக்கு கடுப்பாயிடுது. அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். ஹீரோயின் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஆக்சிடென்ட்லாம் திரும்பும் போது 2 பேர் கிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேம்மா, அங்கேயும் பின்னாடி வராதுன்னு சொல்லி உள்ளே போயிடுறான். இவன் போயிட்டு ரிட்டன் வந்தோடனே திருப்பி ஹீரோயின் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள், எனக்கு ரீசன் சொல்லுங்கள், எதுக்கு வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு காரில் ஏறி போயிடுறான். அப்போ ஈத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் கார் வழியாக ஹீரோ பார்க்குறான். ஹீரோக்கு கடுப்பாகுது. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லலாம், என்னடா இவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் போகுதுங்கும் போது என்ன பாஸ் உங்களுக்கு வந்து என்ன பாஸ் இதில் பிரச்சனை, தேவையில்லாமல் இப்படி ஜெலஸ் ஆகுறீங்களே பாஸ்ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
குட்டி பையன் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன மோசமானவனாக இருப்பான் போல இருக்க, இவன் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு 2 பேரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த ஜீனா கூட. 2 பேருக்கு நடுவில் ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதை பற்றி பேசிக்கிட்டே அப்படி 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா இவங்க வீடியோ எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் 2 பேரும் பேசி முடிச்சு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக இதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து ஈத்தன் எடுத்து பார்க்குறான். எப்படி இது வந்து இப்படி ஆச்சுன்னு தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜீனா அந்த இடத்துக்கு வந்து ஒரு வேளை இது வந்து ஹீரோயினாக இருக்குமோ, கூட இருக்க பொண்ணோட ஃபேஸ் வேறு தெரியலையேங்கும் போது ஐயோ ஹீரோயினுக்குலாம் நல்ல ஃபிகர் இருக்கும், அவள் ஷேப்பை பார்த்தியா, அங்கே பாரு அவளை பாரு ஒட்லி குச்சி மாதிரி இருக்கான்னு சொல்லி கூட இருக்க கொலிக் சொல்லும்போது இவளுக்கு கடுப்பாகுது. ஹீரோயின் அப்படியே வெளியில் நடந்து வரும்போது பிளான் பிஏ வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு குட்டி பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்போ இதெல்லாம் உங்களோட வேலை தானா, சும்மானு இருக்க மாட்டிங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஜீனா கேட்டுடுறா. கேட்டதுனால கடுங்கோவத்தில் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. மீனா வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறதா இவ கேள்விப்பட்டிருப்பா. மீனாவை மீட் பண்ணலான்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் வந்து குழந்தைங்களோட நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குற நம்ம ஜீனாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான், நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வர முடியுமா எங்கள் கூடன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நோன்னு சொல்லாமல் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதை கேட்ட உடனே குட்டி பசங்களாம் ஓடி போய் காரில் ஏறி அவ கூட போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஜீனாவுக்கு இருக்குடி உனக்குன்னு சொல்லி கொலை வெறி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வந்தா இந்த ஈத்தன் நாளுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கான். ஈத்தனுக்கு என்ன பிரச்சனைனா ஹீரோ கிட்ட கேட்குறான், இங்கே பாரு ஒரு சொந்தமானது ஒன்று கூட நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேங்கும் போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு தேவையில்லாமல் ஹீரோயின் பக்கத்தில் போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஈத்தன் கேட்குற மாதிரி தெரில. அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் குட்டி பசங்க 2 பேரும் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வரவேற மாதிரி தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு, உங்களுக்காக கிஃப்ட் வாங்க போனேன், அதனால தான் டைம் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்கும்போது குட்டி பொண்ணு ஓடி வந்து அவனுக்கு கிஸ் பண்ணுறா. இவங்க 2 பேரும் இவ்வளோ நாள் அப்பாங்கிற ஃபீலை வந்து ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இது எல்லாத்தையுமே தூரமாக இருந்து நம்ம ஜீனாவும் பார்க்குறா. அவளுக்கு கடுப்பாக வருது. அங்கேயும் கோவமாக கிளம்பி போயிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் ப்ளே பண்ணி விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அப்படியே ரிட்டன் காரில் வரும்போது ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் இன்றைக்கி வந்ததுக்குங்கும் போது குட்டி போய் சொல்கிறா, அப்பா எங்கள் கூடயே வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுமே உடனே கிளம்பி வந்துட்டான் வீட்டுக்கு. இவங்க எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க எதுக்கு படிக்க மாட்டேங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து சொல்லித்தராங்க, எனக்கு தான் அப்பா இல்லையங்கும் போது ஹீரோ சொல்கிறாங்க, இங்கே பாரு இனிமேல் எது வேணாலும் எனக்கு கால் பண்ணு, உன் அப்பா எந்த இடத்துல தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடு நான் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். குட்டி பையனுக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குட்டி பையன் யோசிச்சு பார்க்குறான், ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்க டாக்டர், அவங்ககிட்டயும் வந்து ஒரு சாம்பிளை கொடுத்து வச்சுருந்துருப்பான். ஒரு வேலை எக்ஸாக்டாக இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான் ரிசல்ட்டுக்காக. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வந்து பிளேட் கழுவலான்ட்டு போகும்போது ஹீரோயின் தடுக்கிறா. இங்கே ஒரு சிஇஓ இந்த வேலை தான் முன்னாடி பண்ணியிருக்க மாட்டேங்கும் போது இவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. இவன் தாத்தா அதே உன்னை எடுத்து வளர்த்துருப்பாரு. அவர் எப்பவுமே என்ன சொல்லுவார்னா, நீ வந்து தனியாகவே இருக்கணும், உன்னோட வேலையெல்லாம் நீனே பார்த்துக்கணும், அப்போ தான் உன்னால் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாற முடியும், உன்னால் கம்பெனியெல்லாம் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து தனிச்சு வச்சே தான் அவனை வளர்த்துருப்பாரு. அதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருப்பான் போல இருக்கு. நம்ம தான் இவனை ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி இப்போ தான் யோசிக்கவே செய்கிறா. ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் ஒன்று எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு பாத்திரங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. அப்போ கொல்லிக்கு என்ன சொல்கிறா, உள்ள மேடம் இருக்காங்க ஒன்று வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது இவளுக்கு என்னன்னு புரியல, யார் மேடம்னு உள்ளே போய் பார்த்தா ஹீரோவோட பாட்டி தான் போல இருக்கு. அவங்க வந்து ஹீரோயின் திரும்பி கூட பார்க்கல, உனக்கு வேலை கிடையாது கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னன்னு கேட்க வரும்போது அதுக்கெலாம் பதில் சொல்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இல்லை, வேலை கிடையாது அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பக்கத்தில் போய் கேட்கும்போது ஹீரோயினை பார்க்குறாங்க. இப்போ தான் செல்லம் நீ நாடா செல்லம் நீ நான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா ஒரு நாள் ஃப்ளைட்டில் வந்து இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பண்ணி அவங்களை காப்பாற்றிருப்பா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அதனால எப்போ இவளை மீட் பண்ணுவோன்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஜீனா தான் போய் சொல்லி வர வச்சிருப்பா அவங்க பேரனை வந்து செடியூஸ் பண்ண பார்க்குறான்ட்டு. ஆனால் இவங்க ஜீனாவை பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. எம்பிட்டு நல்ல பொருளுன்ட்டு இந்த கடுப்பில் கால் பண்ணி அவங்க அம்மாட்ட கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பசங்களை என்ன பண்ணுறது, இந்த உண்மை மட்டும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஹீரோ கிட்ட பற்ற வச்சிருவான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த உண்மையை எல்லாத்தையுமே வெளியில இருந்து ஹீரோயின் கேட்டுட்டா. அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா ஹீரோவா, இதை எப்படி வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு இவன் சொல்லி யோசிக்கிறா. ஆனால் ஜீனா சொன்னால் அது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி இவளுக்கே தோணுது. உடனே வந்து ஹீரோக்கு கால் பண்ணி கேட்குறா, நான் ஒரு ட்ராமா பார்த்தேன், எனக்கு ஒரு டவுட்டு, அந்த சிஓக்கு வந்து ஆல்ரெடி தனக்கு 2 குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவார்னு கேட்கும்போது அந்த சிஓ என்ன பண்ணுவான்னு தெரியாது, எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் குழந்தைங்களை நான் தனியாக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் வீட்டுக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் பயந்துக்கிட்டு காலை கட் பண்ணிடுறா. அந்த டைம்னு பார்த்து பின்னாடிலேருந்து 2 பேர் வந்து அவளை கடத்திட்டு போயிடுறாங்க.
லேட் நைட் ஆக போகுதுங்கிறதுனால குட்டி பசங்க 2 பேர் தேடுறாங்க அம்மாவை காணுமேன்ட்டு. அம்மாவை காணும்னு டைரெக்டாக ஹீரோ கிட்ட தான் வராங்க. அப்போ அம்மாவை காணும்னு சொல்லும்போது இவனும் கால் பண்ணி பார்க்குறான். மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடந்திருக்குன்னா இந்த ஜீனாவும் அவளோட அம்மாவும் தான் ஹீரோயினை கடத்திட்டு வந்திருப்பாங்க. அவளை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப மோசமானவங்க. ஹீரோயினோட அம்மா தான் ஆக்சுவலாக வந்து ரீட் ஃபேமிலியோட ஒரிஜினல் மருமக. இவங்க வந்து செகண்ட் போல் இருக்கு. ஆனால் வந்து இந்த செகண்டாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காம ஹீரோயினோட அம்மாவை அடிச்சே கொண்டிருப்பாங்க. இவளுக்கு வந்து ஒரு தம்பி இருந்திருப்பாங்க. அந்த தம்பியும் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அந்த காசுக்காக தான் ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக ஹீரோவை மீட் பண்ணவே போயிருப்பா ஹோட்டலுக்கு. ஹீரோயின் ஆக்சுவலாக மீட் பண்ண போகிறது ஹீரோவும் கிடையாது. ஒரு 60 வயசு ஆளை தான் வந்து மீட் பண்ண சொல்லி ரூம் அனுப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் ரூம் நம்பர் மாறி போயிருக்கும் போல இருக்கு. அதனால தான் வந்து ஹீரோயினோட லைஃப் வந்து அன்றைக்கி சேவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் சொன்னவங்க இங்கே பாரு, என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு திருப்பி வந்துட்டியா, உன்னையும் விட மாட்டேன் உன் பிள்ளைங்களையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு செம்மையாக அடித்து கை காலெல்லாம் கட்டி ஒரு சாக்கு பை மாதிரி ஒன்று எடுத்து அதில் கட்டி தண்ணியில் தூக்கி போட்டுடுறாங்க. ஹீரோயின் கெஞ்சுறா, என் பசங்களுக்காக என்னை விட்டுருங்கன்ட்டு. ஆனால் இவங்க கேட்குற மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஹீரோ எல்லா பக்கமும் தேடிட்டான். எங்கேயும் கிடைக்கலன்னொன்னே வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் குழந்தைங்கள. உள்ளே வந்து பார்த்தா ஜீனா அவங்க அப்பா அம்மா எல்லோரும் உள்ளே இருக்காங்க. அவங்க அம்மா வேற எதுவும் தெரியாத மாதிரி நல்லவங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு அவங்கள்ட்ட பேசுகிறதுல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இதுக்கு என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு ஜீனா கேட்கும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து உள்ளே போயிட்டான். இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் முழிச்சிடுறா. இவன் மேல் ரூமில் தான் ஈத்தன் ரூமில் இருக்கா. ஈத்தன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு சாக்கப்பையில் இருந்த உன்னை நான் தான் காப்பாற்றினேன், கொஞ்சமாவது நன்றியோடு நடந்துக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து ஆல்ரெடி ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். என்ன தான் வந்து இவன் பழி வாங்குறதுக்காக அவள்கிட்ட பேசினாலும் லைட்டாக பிடிக்க தான் செய்யுது அவளையும். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் அம்மா வராருக்கு இங்கே இருங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஈத்தன் சொல்கிறான். அவன் பார்த்துக்க வேணாம், உன் குழந்தைங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் அது வந்து ஹீரோட பையன்ட்டு. இவ்வளோ கூடமா தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்பேன். இதுக்கப்புறம் நான் தான் வந்து அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க போயிட்டுருக்கான். ஆனால் கரெக்டாக ஹீரோ வந்து சத்தம் கேட்டு உள்ளே வந்துட்டான். இவனுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். உள்ளே வந்தவன் அவனை அடித்து தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். குட்டி பசங்க 2 பேரும் போட்டு ஈத்தனை அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கா. அதனால அவளுக்கு கோட்டை கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ண வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து ஈத்தனை கட்டி போட்டு வச்சுருக்கான். அந்த இடத்துக்கு வந்தவன் கட்டை எடுத்தவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் சொல்கிறான், அண்ணா வேண்டாம் என்னை விட்டு, என்னை அடிச்சேன்னா நான் உனக்கு கொலை பண்ணிடுவோன்னு உனக்கே தெரியும்ல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல, செம்மையாக அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்திருப்பா. என்ன ஹெல்ப்னா இவளோட மாஸ்க்கை போட்டுக்கிட்டு போய் நம்ம ஜீனாவை மீட் பண்ண சொல்லியிருந்திருப்பா. ஜீனா வந்து அவகிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இவ தான் மீனான்னு நினச்சிக்கிட்டு காசு கொடுத்துட்டு உன்னோட டிசைன்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறா. உடனே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதுக்கு என்ன வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றா. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் அந்த இடத்துக்கு மாசாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தோன்னே ஜீனாவுக்கு ஷாக்கு. நம்ம பார்த்த பொண்ணு இப்படி இல்லையே, வேறு மாதிரிலாம் இருந்தான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நான் தான் மீனான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு டிசைனை கொண்டாந்து வச்சுட்டு இது என்னோட டிசைனு, இது இவ காப்பி பண்ணியிருக்கான்ற மாதிரி பேசுகிறா. இதை கேட்ட ஜீனா, நேற்று நீ தான் காசு வாங்கினல, வாங்கிட்டு தானே இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது எது காசு வாங்கினேன்னா சரி ஓகே பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறா. இதை பார்த்தோன்னே இவளுக்கு கடுப்பாயிருது. நம்ம ஹீரோயினை தள்ளிவிட போகும்போது ஹீரோ போய் கரெக்டாக பிடிச்சிட்டான். ஜீனாவை கடுப்பாவது அவளை அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ போய் குறுக்க போயிட்டு ஜீனாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதில் வந்து ஹீரோயினுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கோம். அந்த இடத்துல மயங்கிட்டா. அவளை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான். இந்த இடத்துல வந்து ஹீரோயினுக்கு சொல்லணும்னு தோணுது உண்மையா, ஏன்னா அவன் இவ்வளோ ப்ரொடெக்டாக பார்த்துக்கிறானேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஓடி வந்து எழுந்துட்டிங்களா ரீட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அசிஸ்டண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் ஹீரோ. வேணாண்டா எதையும் சொல்லாத அவகிட்டன்னு. ஹீரோயின் உடனே அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவளுக்கு இப்போ தான் உண்மை தெரியுது, இவன் தான் தன்னோட ஃபியான்ஸேன்ட்டு. நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ வந்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு கால் வந்துருச்சுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். உடனே வந்து ஹீரோயின் கேட்குறான் என்ன விஷயம்ன்ட்டு. ஹீரோக்கு வந்து சைல்ட்ஹுட் க்ரஷ் ஒரு பொண்ணு இருந்திருப்பா போல இருக்கு. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவள் வந்து 12 வருஷமாக கோமாவில் தான் இருக்கா போல். அதனால அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கண்ணு முடிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா சைல்ட்ஹுட் க்ரஷ் போல். ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், நீ முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தா என் பதிலே வேறையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ எனக்கு வேறு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு இப்போ வேறு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் ஓடி வந்து பாஸ் ஒரு தப்பு நடந்துச்சு, மேடம் எழுந்து ஓடி போயிட்டாங்க எங்கேயோ, அவங்க எங்கே தெரியுமே கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா சொன்னான்னு கேட்கும்போது எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், உங்கள் சைல்ட்ஹுட் க்ரஷ் அந்த பொண்ணை பற்றி தெரியாமல் உளறி வச்சுட்டேன், அதனால மேடம் டென்ஷன் ஆகிட்டு கண் கலங்கிட்டு வெளில எழுந்து போயிட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து லூசு பாயல் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டே வெளில வந்துக்கிட்டு இருக்கான்.
அப்போ டாக்டர் அவனை ஸ்டாப் பண்ணி, டேய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா, நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து ஓடி போயிட்டான். ஹீரோயின் அதுக்குள்ளே திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அம்மா அப்பா வரலையான்னு சொல்லி கெவின் கேட்கும்போது, இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார், நம்ம லைஃப்பை முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வாழலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கால் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லா காலையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா ஈத்தன் தான். அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானான்னு சொல்லி வந்து முறைச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் கால் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வர சொல்கிறான். கூடவே டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்திருப்பான். ஹீரோவுமே எதுவுமே சொல்லாமல் டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து ஈத்தன்கிட்டையும் கொடுத்துட்டான். ஈத்தன் உடனே சரி ஓகே, இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணுமோ கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பிரித்து பார்க்குறதுல தான் குறியாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கானா, இவ்வளோ சொத்தையும் வேணான்னு சொல்லி விட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஹீரோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் அவன் கையில் கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே என்னடா இப்படி பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் கேட்கும்போது ஈத்தன் வந்து கோவத்தில் கத்தி எடுத்து கூத்துலான்ட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் குறுக்க வந்துடுறா. அந்த கத்தி குத்தி ஹீரோயினுக்கு விழுந்துடுது. ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆப்ரேஷன் நடக்குது. டாக்டர் ஃப்ரெண்டு வெளியில் வரான். ஹீரோ ஓடி போய் டே மச்சான் என்னடா ஆச்சு என் ஆளுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இவன் அப்படி தலையாட்டுறான். அவ்வளோதான், ஹீரோக்கு அல்ல இல்லை, அவ்வளோதான், நான் என்னை விட்டு போயிட்டாலான்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கும்போது பாக்கெட்டுக்குள்ளே கையை எடுத்து ஒரு பேப்பர் எடுக்கிறான். இந்தாடா புடிடா அப்படிங்கும்போது அது வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிசல்ட்டு தான். நீ தாண்டா அந்த கெவினுக்கும் அந்த குட்டி பாப்பாவுக்கும் அப்பான்னு சொல்லும்போது ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒய்ஃபை போய் மீட் பண்ணலையான்னு கேட்கும்போது லூசு பயலே, அப்போ என்னை ஏமாத்தினியாடா, எதுக்குடா அப்படி மடியாட்டினு கேட்கும்போது டே இல்லைடா, நான் கூட வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லான்ட்டு தானே வந்தங்கும்போது லூசு பயலே நீ மடியாட்டினதை பார்த்து அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சினா பயந்துட்டேனான்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். டாக்டரும் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஹீரோயினுக்காகவே குழந்தைங்களை வந்து எடுத்து வளர்த்துக்கலான்னு யோசிச்சிருப்பான். இப்போ அந்த குழந்தைங்களே நம்மளுதுன்னு தெரிஞ்சவொடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். இதை போய் பசங்கள்கிட்ட சொல்லும்போது அவனுங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் கிட்ட கேட்குறான், இந்த உண்மை உனக்கு எப்போ தெரியும்னு கேட்கும்போது முன்னாடியே தெரியும், ஆனால் ஒரு வேளை நீங்கள் வந்து குழந்தைங்களை மட்டும் என்கிட்ட பிரிச்சுட்டிங்கன்னா அதனால தான் அப்படிங்கும்போது குழந்தைங்களை மட்டும் இல்லை என் ஒய்ஃபையும் தனியாக ரோட்டில் நிற்க விட மாட்டேன், கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் வந்து ஹீரோயின் தான் டிசைனராக இருக்கா, சீஃப் டிசைனராக. ஹீரோ வந்து அவளே தான் பார்த்து நின்றுட்டு இருக்கான். மேடம் கொஞ்சம் சாரை பார்க்குறதுக்கு ரூமுக்கு போவீங்களா, சார் கூப்பிட்றாருன்னு அசிஸ்டன்ட் சொல்லும்போது ஹீரோயின் என்ன விஷயம்னு கேட்டுட்டு ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு இவங்களுக்கு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். உடனே ஸ்டாப் பண்ணி பாஸ் என்ன பாஸ் பேசி பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னமோ ரூல்ஸு நீங்களே, உங்கள் ரூல்ஸ்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், என் ஒய்ஃபை கிஸ் பண்ணுறதுக்கு யார் என்ன கேள்வி கேட்பா, இது என்னோட ஆஃபீஸ்ன்ட்டு அவளுக்கு கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் கிஸ் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இந்த ஹாப்பி எண்டிங் ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஒருவேளை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.